கல்கட்டாரில் வந்து டாக்டருக்கு வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னு போராட்டம் 23ஆம் தேதி அறிவிச்சிருக்கான். நீ அங்கெல்லாம் மயிரை புடுங்க வேண்டாம்டா. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் ஒரு பாலியல் பயிற்சி பாசறை அப்படின்னு ஒரு பாசறை வச்சிருக்கானுங்க. அந்த பாசறை ரகசியமாக இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த பாசறையில் சிறுமிகள் முதல் வயதான கிழவிகள் வரை அவர்களுக்கு எப்படி பாலியல் தொல்லை கொடுப்பது அப்படின்றத ஒரு பயிற்சி பாடகமாகவே ஒரு அயோக்கியர்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி எடுப்பவர்களில் மிக முக்கியமானவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். அத வெளிப்படையாக மேடைகளில் நாசுக்காக பேசுவது, ரகசிய கூட்டங்களில் இதை எப்படி செய்யறது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றது, இது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு வாடிக்கையாக வழக்கமாக மாறி இருக்கிறது. இந்த NTK சிவராமன், நாம் தமிழர் கட்சியின் சிவராமன் யாருன்னா கிருஷ்ணகிரி மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளராக இருக்கக்கூடியவன். 17 மாணவிகளில் 13 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறான் இந்த கிரிமினல். அதாவது கண் துடைப்புக்காக இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து இந்த சிவராமன்ற பாலியல் பொறுக்கி ஆபாச பொறுக்கி இன்னைக்கு வந்து நீக்கப்பட்டிருக்கிறான். ஆனா உண்மையில் என்னன்னா சிவராமனுக்கு வந்து மாவு கட்டு போட்டிருக்காங்க இல்லையா போலீஸ், அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த மாவட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் போய் பார்த்திருக்கிறாங்க. அதாவது ஒரு கட்சி தலைவனே ஒரு பாலியல் பொறுக்கியா இருக்கான். நான் வந்து 8 முறை கருக்கலைப்பு செஞ்சுட்டு ஒரு நடிகையினுடைய வாழ்க்கையே சீரழிச்சு இன்னைக்கு நடுத்தருவுல நிறுத்திட்டு அந்த சம்பவம் நடந்த பிறகுதான் சீமான்ட்டையும் ரொமான்ஸ் இருக்குடி அப்படின்னு பெண் ஃபாலோவர்ஸ் வந்து எனக்கு அதிகமாயிட்டாங்க, கேர்ள்ஸ் என்ன அதிகமா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு மேடையில் வெக்கமே இல்லாத பேசுகின்ற ஒரு அயோக்கியனுடைய தொண்டன் எப்படி இருப்பான்? அவன மாதிரி தானே இருப்பான். இவனுக்கு மட்டுமா அட்வைஸ் பண்ணிருக்கிறான்? இடுமாவனம் கார்த்தி அவன் ஒரு பட்டியல் சமூகத்து பெண்ணை காதலித்து கர்ப்பமாக்கி கருவை கலைத்து அந்த பெண்ணை கழட்டி விடுவதற்கான வேலையை, அந்த திட்டத்தை போட்டு கொடுக்கறதே இந்த அயோக்கிய சீமான்.